வந்துட்டாயா வந்துட்டாயா திருப்பி ஆரம்பிச்சுட்டான் அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் இஸ் பேக். சேப்பாக்கில் ஒரே ரத்தம் ரணம் ரௌத்திரம் தான் இந்த நடந்த மேட்ச்ல. சரியான மேட்ச் நடந்த மேட்ச். வர எல்லா பேட்ஸ்மேனுமே அடிக்கிறாங்க இந்தியாவில். ஐ எம் ஷாக்டு. இந்தியா ராக்டு. என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸு. மெயினாக சூரியகுமார் யாதவ், இஷன் கிஷன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருமே வெளியே பறக்க விட்டாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மா 55 ரன்னு, ஹார்திக் பாண்டியா 50. சும்மா சில்லுன்னு அடிக்கிறாயா. சேப்பாக்க சுத்தி காமிக்கிறான் ஜிம்பாபே பவுலர்ஸ்க்கு. அடுத்தது நம்ம சூரியகுமார் யாதவ் சின்ன கேமியோ. 13 பால்ல 33 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். அது பண்ண ஒரு பரியான விஷயம் பிளேயிங்ல தான். ஓப்பனர் கரெக்டா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 1 டவுன், இஷான் கிஷன் 2 டவுன், சூரியகுமார் யாதவ் அது கீழே திலக் வர்மா, அது கீழே ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி வச்சாங்க. நல்லா ஆனானுங்க. முக்கியமானது எல்லா பேட்ஸ்மேனே ஜிம்பாபே பவுலர்ஸ் தூக்கி சொருவிட்டே இருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா சொல்லவா வேணும். சும்மா ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ் வச்சு 50 சிக்ஸ் ஆகுது. சின்ன போதையா. என்ன ஷார்ட் பிளேஸ்மெண்ட். மொத்தத்தில் இந்தியா 256 ரன் அடிச்சு முடிச்சுட்டாருங்க. அந்த டீம்ல உருப்படியா ஆனா ஒரே பிளேயரு பிரையன் மாண்ட் ஒரே ஆள் சூப்பரா விளாடுனா. மொத்தத்தில் இந்தியா சவையா அடி மேட்சை வின் பண்ணிட்டானுங்க. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம உள்ள போகலாம். இதே அந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா அவனுக்கு உள்ள போவானுங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். கண்டிப்பா ஜெயிப்பானுங்கிறது நம்ம நம்புவோம். ஹர்ஷதீப் சிங் அந்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்தான். சூப்பரா போட்டானுங்க பவுலர்ஸ். சும்மா தெரிக்க விட்டானுங்க.